நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள கோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தின் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் திருத்தலம். மலைமேல் ஒரு கோயில் மற்றும் ஊருக்குள் ஒரு கோயில் என இரு ஆலயங்கள் உள்ளன. இவை முறையே திருமலை மற்றும் தாழக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது. திருமலை எனும் மலைமேல் இருக்கும் இறைவன் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் என்ற திருப்பெயரில் ஸ்ரீ சொக்கநாயகி அம்பாளுடன் அருள் பாலிக்கின்றார். தாழக்கோயில் என்றழைக்கப்படும் மலைக்கு கீழ் உள்ள ஆலயத்தில் இறைவன் ஸ்ரீ பக்தவச்சலேஸ்வரர் என்ற திருப்பெயரில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி தாயாருடன் அருள் பாலிக்கின்றார். புகழ்மிக்க இந்த ஆலயம் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிவாலயமாகும். மேலும் திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்டதாகும். தேவாரம் பாடிய மூவரும் இம்மலையே சிவரூபமாக எண்ணி அதன் மேல் ஏறுவதற்கு அஞ்சி கீழிருந்தபடியே பதிகம் பாடினர். அவர்கள் அவ்வாறு பாடிய இடம் மூவர்பேட்டை என்று வழங்கப்படுகிறது. இங்கு மாணிக்க வாசகரையும் சேர்த்து நால்வர் கோயில் ஒன்று உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மலைக்கோவில் சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றளவும் 500 அடி உயரமும் கொண்டு அமைந்துள்ளது. வேதங்கள் மலை வடிவில் வந்து தவம் செய்ய அந்த மலையின் மீதே சிவன் லிங்க ரூபமாக அருள் பாலிக்கும் தலமே திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் கோயில் என்றும், முனிவர்கள் 8 பேர் கழுகு உருவில் வந்து வழிபட்டதால் திருக்கழுக்குன்றம் என்றும் பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. திருக்கழுக்குன்றம் மலையில் நாள்தோறும் உச்சி பொழுதில் கழுகு வந்து உணவு பெற்றுச் செல்வது அதிசயமான சிறப்பாகும். தாழக்கோயிலில் மார்க்கண்டேயர் இறைவனை வழிபட பாத்திரமின்றி தவிக்க இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும், அது முதற்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இக்கோயில் திருக்குளத்தில் சங்கு பிறப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் கிடைத்த சங்குகள் ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் விடியற் காலையில் நீராடி இம்மலையை வலம் வந்தால் உடற்பிணி நீங்கும் என்பது நம்பிக்கை. திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் 1400 ஆண்டு கால தொன்மை வாய்ந்த திருத்தலமாகும். திருக்கழுக்குன்றம் திருமலை கோயிலின் ஒரு கல் மண்டபம் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்ட சிவனுக்குரிய குடைக்கூலி என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் சித்திரை மாத தேர் திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். மேலும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு பகவான் கன்னி லக்னத்தில் நுழையும் நாளன்று மாலையில் லட்சதீப திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவானது வட இந்தியாவில் கொண்டாடப்படும் புஷ்கர மேளா, கும்பமேளாவிற்கு இணையானதாக கருதப்படுகிறது. பழமையான இந்த திருக்கோவில் சுமார் 12 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 4 புறமும் கோபுரங்களுடன் அமைந்துள்ளது. இவற்றில் 7 நிலையுள்ள கிழக்கு கோபுரமே ராஜகோபுரமாகும். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கிழக்கு ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் 9 கலசங்களை கொண்டு அருள் பாலிக்கின்றது. 12ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட இந்த ராஜகோபுரத்தில் எண்ணற்ற சுதை சிற்பங்கள் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டு காட்சியளிக்கின்றன. 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மேற்கு ராஜகோபுரம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். 5 நிலைகளை கொண்ட இந்த மேற்கு ராஜகோபுரம் 9 கலசங்களை கொண்டு அழகிய சுதை சிற்பங்களுடன் அருள் பாலிக்கின்றது. 12ஆம் நூற்றாண்டு
நூற்றாண்டைச் சேர்ந்த தெற்கு ராஜகோபுரம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். இந்த தெற்கு ராஜகோபுரம் 7 நிலைகளுடன் 11 கலசங்களை கொண்டு எழில்மிகு சிற்பங்களுடன் காட்சியளிக்கின்றது. 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வடக்கு ராஜகோபுரம் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். 11 நிலைகளை கொண்ட வடக்கு ராஜகோபுரம் 11 கலசங்களை கொண்டு எண்ணற்ற புராண இதிகாச நிகழ்வுகளை சித்தரிக்கும் சிற்பங்களுடன் அருள் பாலிக்கின்றது. திருக்கழுக்குன்றத்தின் ரிஷி கோபுரம் 12ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகும். எழில்மிகு பேரழகுடன் எண்ணிலடங்கா சிற்பங்களை தன்னகத்தே கொண்ட திருக்கழுக்குன்றம் திருத்தல கோபுரங்களின் தரிசனம் நல்வாழ்வை நாளும் நமக்கு அருளும் என்பது உண்மையிலும் உண்மையாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம், தனித்துவம் மிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன்னம்பிக்கை. சிறப்புமிக்க திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் ஆலய கோபுர தரிசனம் நிம்மதியை நித்தமும் வழங்கட்டும், அமைதியை அனுதினமும் அருளட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். மேளம் ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை, பலவித வண்ண கோலம் கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது. மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் நின்னுது. அதை காணும்போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அதை காணும்போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கையிலாயன் காட்சி தெரியுது. அந்த
கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.